இப்ப தளபதி விஜயா இல்ல டிவிக்கே தலைவர் விஜயா? எந்த விஜய்? விஜய்னாலே விஜய். தளபதி விஜய். தளபதி விஜய். ஓகே ப்ரோ. விஜய் தான். என்ன இருந்தாலும் சிங்கம் தான். சிங்கம் தான். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்குது. விஜய் ஆக்சுவலி ஒரு ஆக்டரா ஓகே, ஒரு நல்ல ஆக்டர். பட் பொலிட்டிஷியனா எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய இஷ்யூ நடந்திருக்குது. அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு படம் நடிப்பார். நடிச்சா நல்லா இருக்கும். ரசிகர் எதிர்பார்க்கறது. அதான் நடிச்சா நல்லா இருக்கும். நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். அப்படி நம்புவோம். சிஎம் ஆகுறத விட சினிமால போனா நல்லா இருக்கும். 26ல கண்டிப்பா நம்ம தளபதி அண்ணனை முதலமைச்சரா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நடிக்கணுமா? ஆனா அவர் நடிக்க மாட்டேன்றாரு. இதுக்கு மேல நடிச்சா நல்லா இருக்கும் தோணும். ஓ, தளபதி ரொம்ப பிடிக்குமா? ஓகே. இப்போ 2026ல எலெக்ஷன்ல வருவார்னு நினைக்கிறேன், மாட்டார்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் வருவார். கன்ஃபார்ம் வருவாரா? ஓகே ஓகே. இப்போ தளபதி எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி? தெரி கில்லி. ஓகே ஓகே. எந்த படம் பிடிக்காத படம்? அப்படிலாம் எதுவும் இல்ல. தளபதினாலே எல்லாமே பிடிக்கும். சர்க்கார் பிடிக்காதா? என்னங்க தப்பா சொல்றீங்க? சர்க்கார் தான் எல்லாருக்கும் படம் பயங்கர பொலிட்டிக்கல் ரிலேட்டா ஒரு மாற்றம் ஏற்படும் படமே. ரிலேட்டா இருக்கதே பிடிக்காது. அப்படியா? ஏன் அவர் பொலிட்டிக்கல் வரனால பிடிக்காதா? பொலிட்டிக்கல்னாலே பிடிக்காது. பொலிட்டிக்கல்னால பிடிக்காது. ஒரு ஆக்டரா பிடிக்கும். இப்ப தளபதி விஜயா இல்ல டிவிக்கே தலைவர் விஜயா? எந்த விஜய்? விஜய்னாலே பிடிக்கும். ஓகே ஓகே. இப்ப அவர் படம் நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் 2026க்கு அப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் சிஎம் ஆனாலும் படம் நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? எப்படி? படம் நடிக்கணும். கண்டிப்பா நடிக்கணும். விஜய். தளபதி விஜய். தளபதி விஜய். விடு. 2026 அரசியல வருவாரா இல்ல படம் தான் நடிப்பாரான்னு பார்த்து சொல்லுங்க. வந்துருவாரா? எடுக்க சொல்லுங்க. தளபதி விஜய். விஜய். விஜய் கடுசாமி வெற்றி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, நல்ல நேரம் பிறக்குமான்னு பாரு. தளபதி விஜய்க்கு வந்து அருமையாள எடு, திறமையாள எடு, பழனி ஆண்டவர் முருகரே வந்திருக்காரு. முருகர் வந்தா வெற்றி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்லது நடக்கும், ஆசைப்பட்டதை அனுபவிக்கலாம். கஷ்டகாலம் இருந்தாலும் மாறிடும். யார் படி வீண் போனாலும் அவர் படி வீண் போகாது. அடுத்து கிருஷ்ணர் பகவானும் இருக்காங்க. அருமையாள எடு, திறமையாள எடு, கஷ்டமே வராது. அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு லோபம் இருக்கு. கஷ்டம் என்பது மாறும். சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்லது நடக்கும். சிறிய வேலை இருந்தாலும் பெரிய வேலை சொல்லி கிடைக்கும். அவருக்கு நல்லதுதான் வந்திருக்குப்பா. எந்த கெடுதலும் இல்லை. அரசியல் ஜெயிப்பாரா? செவிச்சிருவாருப்பா. அப்படியா? அரசியல் ஜெயிச்சிருவாரு. விஜய் ஜெயிச்சிருவாரு. விஜய் என் கட்சி அல்ல. அப்படியா? நீங்க விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? நல்லா பிடிக்கும். அவர் எல்லா படமும் பாப்பீங்களா? எல்லா படமும் பார்ப்போம். நல்லதே நடக்கும். அவருக்கு கஷ்டம் எல்லாம் வராது. உங்களுக்கு படம் பிடிச்ச எந்த படம் பிடிக்கும் விஜய் படத்துல? நினைச்ச காரியம் நடவிடும். எந்த படம் பிடிக்கும்? எல்லா படமும் பிடிக்கும். விஜய் நடிச்ச படம் எல்லா படமும் பிடிக்கும். ஆனா இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா? இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றாரு அரசியல். அதனால அரசியல் வந்தாருன்னு பிறகு படம் நடிக்க போறாரு. அவார்டு தூங்க வேண்டியதானே. தூங்கணும். படம் நடிச்சாதானே நாங்க பார்க்க முடியும். நம்ம பழைய படத்தை பார்க்க வேண்டியதானே. நல்லதே நடக்கும் தம்பி. கஷ்டகாலமே வராது. நம்பி வாழு நல்லது, நம்பி வாழட்ட கெட்டது. கஷ்டங்கள்லாம் இல்லை. விஜயை பொறுத்தளவுல முதல் இடம் அவருக்கு கிடைக்கும். ஓகே ப்ரோ. இப்போ தளபதியோட படம் January 9 வந்து ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகன். இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றாரு. உங்களோட கருத்து என்ன அதை பத்தி? இல்ல ப்ரோ, அவர் இதுக்கப்புறம் படம் நடிச்சுன்னா இப்ப இதுக்கப்புறம் வரவங்க யாரும் சரியாம பண்றதும் கிடையாது. இதுக்கப்புறம் டைரக்டர் சொல்றீங்க? ஆமா, டைரக்டர் யாரும் இது கிடையாது. இதுக்கப்புறம் நடிக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா முக்கோசி இப்ப டிஎம்கே மூலியமா தான் போயிட்டு பயந்துட்டு எதுவும் பண்ற மாதிரி பண்ணிட்டு போறாங்க. ஒருத்தர் தான் பயந்துல வராரு. இதுக்கப்புறம் வருவாங்களா நிறைய பேர் யாருன்னு தெரியவும் மாட்டேங்குது. அதனால யாரும் இதுக்கப்புறம் ஒருத்தர் அவங்க எல்லாம் சரியா செய்யறது கிடையாது எதுவுமே. அதனால இவர் வந்து செய்யணும்னு வந்திருக்கிறாரு. அதனால இவங்க வந்து செய்யறது நல்லது. இதுக்கப்புறம் படம் நமக்கு நடிக்க வேணாம். ஏன்னா நடிக்க வேணாம்னா இதுக்கப்புறம் இவங்க நிறைய பேர் ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஒருத்தர் நல்லபடியா வந்து என்ன பண்றாரு வந்துட்டாருல, அதனால வந்து நல்லது பண்ணலாம். ஓகே. ஆனால் பட் படம் நடிக்க மாட்டேன். இது வரைக்கும் நமக்கு ஃபெஸ்டிவல்னாலே விஜய் படமும் அது படம் இல்லாமல் இருக்காது. பட் இந்த போன தீபாவளிக்கும் இல்லை, இப்போ பொங்கல் தான் வருது. இதுக்கப்புறம் படமே இருக்காதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி செலிப்ரேஷனே இருக்காது. இல்ல இப்போ இந்த அரசியல் வராம இருந்தாருன்னா படம் நடிக்கலாம். அவர் தான் சொல்லிட்டார்ல, இப்ப இதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் இருக்க போறேன்றது. அதாவது படத்துல பாக்குறதுக்கும் நம்ம தெரியல பாக்குறதுக்கும் நம்ம இப்படி பார்க்காத இப்படி பாத்துட்டு போயிடலாம். ஆடியன்ஸ் மாநாடு மீட்டிங் இருக்கும், மீட்டிங் அந்த மாதிரி பாத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி இதுவா இருக்கலாம். ஓகே. நீங்க விஜய் ஃபேன் தானா? இல்ல, நம்ம நார்மலா நியூஸ் பண்ணலாம். இல்ல ஓகே. அவர் படத்துல எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்? பிடிச்ச படம்னா பிகில் பிடிக்கும். பிகிலா? அதுக்கு முன்னாடி பழைய படங்கள்னா பழைய ஓல்டு விஜய்னா ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, இது மாண்புமிகு மாறவன் அது பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த
ஓகே ப்ரோ. அதுல இருந்தா நம்ம கொஞ்சம் விஜய் பிடிக்கும். அப்படி ஒரு இதுவா ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கும். ஸ்டார்டிங் அந்த படம் பார்த்ததும் இன்ன வரைக்கும் இப்ப பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற அந்த படம் எடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓகே, இந்த படம் ஒரு இப்ப விஜய் படத்துல இந்த படம் ஒரு அடிக்காமலே இருக்கலாம் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? நடிக்காமனா புலி அந்த மாதிரி படம். புலியா? ஆமா புலி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? போயிடுவோம் ப்ரோ. லாஸ்ட் படனால பசங்க எல்லாம் இப்பயே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா போவோம். இப்போ அது ஸ்கிரீன் வேற கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நினைக்கிறீங்க? விட மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற டிஎம்கே அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்களே. ஃபுல்லாவே பாலிடிக்ஸ் தான் இருக்குமே. இப்ப நிறைய பேர் அவங்க கட்சிக்கார கூட புக் பண்ணிடுவாங்க. புக் பண்ணிட்டு இனிமே எம்டிஆ கூட காமிச்சிட்டு விஜய் படத்தை யாருமே வரலன்னு கூட சொல்ல கூட வாய்ப்பு இருக்குது. நீங்க ஒரு டிஎம்கே எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற தேட்டர் எல்லாம் புக் பண்ணிட்டு கூட சப்போஸ் அங்க யாருமே எம்டிஆ காமிக்க ஃபர்ஸ்ட் நாள் பாருங்க யாருமே இல்ல பாருங்க தேட்டர்ல கூட கூட காமிப்பாங்க. ஆனா தளபதி படம் இருக்கு, அதுல எப்படியா டிக்கெட் இருக்கும். ஆனா நிறைய பேர் ஆழமா புக் பண்ணி கூட போயிடுவாங்க. அதான் சொல்றேன், நிறைய பேர் இந்த டிஎம்கே என்ன பண்ற மாதிரி இருந்தா பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, சப்போஸ் அப்புறம் படம் நடிச்சா சந்தோஷப்படுறீங்களா? இல்ல சந்தோஷம் தான் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இன்னும் கொஞ்சம் இதுவா ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பார்க்கலாம். படத்தை வச்சுக்கிட்டோம் ஒரு இதுவா இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். படம் நடிக்கலாம். படம் நடிக்கலாம். இன்னொன்னா இப்போ நடிக்க வந்தாலும் எப்பயுமே அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது. இப்போ இந்த இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் இது அதிகமா பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு அரசியல் இன்னும் பிரச்சனை வரதான் செய்யும். கூட பாத்துங்க, நிறைய பேர் ஆக்டர்லாம் இருக்கிறாங்க. இனி வரைக்கும் ஒரு ஆடியோ லான்ச் பத்தியும் பேசல. ஒருத்தர் பெரிய ஒரு தலைவர், ஒரு சினிமால ரொம்ப வருஷமா இது பண்றாரு. இனி வரைக்கும் இருக்கிற ஆக்டர் யாருமே பேசல. ஏன்னா பேசினா நாளைக்கு இவங்களுக்கு எந்த ஒரு படமும் நடிக்க விட மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து நிக்க மாட்டாங்க. எதுவுமே எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாதால இந்த பயந்துட்டு இதுவா இருக்கிறாங்க. அது ஒரு இது இருக்குது. இப்ப முக்காவாசி பேர் எல்லாமே டிஎம்கேக்காக தான் இதுவா பேசிட்டு மாதிரி தான் பேசுறாங்க. இன்னைக்கு விஜய் நல்லா பேசுறவங்களா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாளைக்கே மாறி போயிடுறாங்க. பொண்ணு ஏடாகரமா பேசுறாங்க. ஆமா, ஏன்னா இப்ப பராசக்தி படம் வர்றதே கொஞ்சம் ஏடாகரமா பேசிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. பராசக்தியே பாத்தீங்கன்னா கூட இருக்கிற ஹீரோங்கெல்லாம் கூட ஒண்ணும் ஆசை கிடையாது. ப்ரொடியூசர் கூடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஹீரோ எல்லாம் பயத்தானே இருப்பாங்க. யாரா இருந்தாலுமே யாரும் எதுவும் பண்ண முடியாது. விஜய்ன்றது வேற, அஜித்ன்றது வேற இல்ல. அதான் அவங்களுக்கு யாரு வந்தாலுமே அவங்க படம் ஓடுறது போலதான் செய்யும். விஜய் வேற, விஜய் இவங்க எல்லாம் வந்து எல்லாம் சேர்க்க முடியாது. விஜய் கூட கம்பேர் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது. கம்பேர்ஷனே பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஓகே ப்ரோ. விஜய் தான் என்ன இருந்தாலும் சிங்கம் தான். இப்ப பொங்கலுக்கு தளபதி படம் வருது. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் தானே. தளபதி ஃபேன்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நானே ஒரு தளபதி ஃபேன் தான். ரொம்ப எனக்கே வருத்தம். அப்படியா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் மூவிலாம் இன்னும் கிட்ட தளபதி மூவி தான் அதிகமா தியேட்டர்லாம் ஓட நல்லா வசூல் வரும். இப்ப அது மாதிரி வசூல் பண்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா, ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல்னாலே தளபதி படம் எல்லாம் இருக்காது. இதுக்கப்புறம் படமே இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் தளபதி யோசிக்கணும், பண்ணணும், ஃபேனுக்காக பண்ணணும். ஒரு படம் நடிச்சா ஆமா, அதுல ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. தளபதி படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படமா? எந்த படம் பிடிக்காத படம் எந்த படம் சொல்லுவீங்க? ஷாஜகான் பிடிக்காது. ஷாஜகான் பிடிக்காதா? ஏன்க்கா? அதுல அவருக்கு ஜோடி வராது, அதனால அதுக்காக பிடிக்காதா? ஆனா கிளைமேக்ஸ் படம் நல்லா தானே இருக்கு. ஒரு லவ் மூவியே நல்லா இருக்குமே. லவ்னா இதான் இல்லாம இப்ப இருக்கிற லவ் பேஸ் பண்ணும்போது வந்த படங்கள்லயே ஒரு நல்ல லவ் மூவியா இருக்குமே, அதையும் பிடிக்காது. எனக்கு அவர் ஜோடியா இருக்கணும், அதனால தான் எனக்கு பிடிக்கும். ஜோடி என்ன பிடிக்குமா? அப்புறம் ஒய்ஃப் பாவல்ல, ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்க. அந்த படம் எல்லா படத்துல ஜோடி ஆயிடுறாங்கல்ல, அந்த படத்துல மட்டும் ஜோடி இல்லல்ல, அதனால பிடிக்கலையா? சரி, ஓகே. இப்ப 2026 எலெக்ஷன்ல அவர் வருவார்னு நினைக்கிறீங்களா மாட்டாரு நினைக்கிறீங்க? அவர் கண்டிப்பா வந்துருவாரு. வந்தா நல்லது பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணுவாரு. எப்படி சொல்றீங்க? தெரியும், உன்னோட பார்த்தா தெரியும். அவர் செய்வாரு எல்லாமே. அவர் எதுவுமே எதிர்பார்த்து வரல, எல்லாம் முடிச்சு தானே வராரு, அதனால அவர் செய்வாரு. ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ தளபதியோட படம் ஜனவரி 9 வருது பொங்கலுக்கு. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்றாரு. இதை பத்தி நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களோட பர்சனல் இதுதான். இப்போ அவங்க பொலிட்டிக்ஸ்க்கு என்டர் ஆயிருக்காங்க, ஸோ அதனால கூட காரணமா இருக்கலாம். பட் விஜய் ஆக்சுவலி ஒரு ஆக்டரா ஓகே, ஒரு நல்ல ஆக்டர். பட் பொலிட்டிஷியனா எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய இஷ்யூ நடந்திருக்குது. அதுல வந்து அவங்களால பண்ண முடிஞ்சிருக்க வரைக்கும் அதாவது அவங்களால 100% கொடுக்க முடிஞ்சிருக்கும். பட் ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 40 தான் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூனிவர்சிட்டியில ஒரு கேர்ள் ரேப் பண்ணாங்க. அண்ட் அந்த இஷ்யூல விஜய் எனக்கு தெரிஞ்சு அவங்க நினைச்சிருந்தா ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அதுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம். பிகாஸ் அவங்கள்ட்ட வந்து இப்போ யூத் பவர் இருக்குது அண்ட் நிறையவே அவங்களால பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. பட் என்னதான் முடிஞ்சாலுமே அவர் வந்து ஜஸ்ட் ஒரு இதுதானே. அவர் இப்ப சிஎம்ஓ இதை வந்தா கண்டிப்பா பண்ணலாம். பட் அவரோட இதுக்கு மாநாடு இல்ல, பொலிட்டிக்கல் லீடர்னு வரும்போது எல்லாமே சவுண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ நடந்தது. அப்புறம் நேத்து ஒரு நியூஸ், நேத்து
நம்ம நாலு ஒடிசால ஒரு 4 தமிழன் போட்டு ஒரு ஒடிசால இருந்து வந்த ஒரு நார்த் இந்தியனா இது பண்ணிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு இது பண்ண ஒரு 4 பேர் வெட்டி கொண்டு. ஓகே அது அத மாதிரி நிறைய இதுக்கு அவங்க வந்து இதுல ஹிப்போக்ரசி ஒரு இதுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஒரு இதுக்கு அப்படி ஒதுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த அஜித் இது நடந்து அதுக்கும் இது பண்ணல. அவங்க 2 சைடும் ஓட் வேணும், ஓட் பேங்க்காக அவரும் பண்றாரு, ஓட்காக பண்ற மாதிரி இருக்குன்றீங்க. சரி ஓகே. அவங்களுக்கு வந்து இப்ப பாப்புலர் சப்போர்ட் இருக்குது. அவங்க நினைச்சா நிறைய இதுக்கு இது பண்ணலாம். யூத்தோட சப்போர்ட் இருக்குது. அவங்க நினைச்சா பாசிட்டிவா கொண்டு வரலாம். பட் ஆனா அவங்க ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கல. ஓகே, இதுக்கப்புறம் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. நல்லா இருக்கும். ஓகே 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 ஓகே. விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே எல்லாரும் ஓகே. நியூட்ரல் ஆக்டருங்கும் போது ஓகே, பொலிட்டிஷியனுங்கும் போது கொஞ்சம் டவுட் தான். ஓகே, அவரோட எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம்? விஜயோட படம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எந்த படம்? ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது படம் சொல்லலாங்க. விஜயோட படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஜில்லா படம் மாசா. பழைய படம் நல்லா. இந்த படம் பழைய படம் ஏதாவது படம் நேம் சொல்லலாங்க. நான் ஜில்லா தியேட்டர் போய் பார்த்தேன். ஜில்லா. ஓகே ஓகே. ஏதாவது படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாத்தீங்களா விஜயோட படம்? ஜில்லா பார்த்தோம். ஜில்லா நம்ம ரெண்டுமே பார்த்தோம். லியோ போனோம், ஜில்லா போனோம். லியோ கொஞ்சம் டிஸ்டர்ப். ஓகே. ஆனா படத்துக்கு போகும்போது படம் மாதிரி ஃபெஸ்டிவலாவே இருக்கும். படம் மாதிரி தெரியாது. தியேட்டர்மா ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஃபெஸ்டிவல்ல நினைக்கும் போது அது ஃபேனா உங்களை ஒரு ஃபேனோட மூமெண்ட் எப்போ இருக்கும்னு யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி நாங்க வந்து அவ்வளோ பெரிய விஜய் ஃபேன் இல்ல. சினிமா அப்படி கிடையாது, பொலிட்டிக்ஸ் அதிகமா பார்ப்போம். ஓ, பொலிட்டிக்கல் சைடா? ஓகே ஓகே ஓகே. சோ அப்படின்னு பாக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட்டா இருக்காது. மேபி அவங்க ஃபேன்ஸ்க்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ சப்போஸ் 2026ல தளபதி வின் பண்ணுவார் நினைக்கிறேன், பண்ண மாட்டார் நினைக்கிறீங்க? அவங்க நிக்கிற இடத்துக்கு வேணா வின் பண்ணலாம். ஓவரால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா ஈஸியா பண்ணலாம். அவருக்கு இருக்கிற பாஸ்டும் பொலிட்டிக்கல் இருக்கும். ஓகே. ஒரு 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 எப்படி சொல்ல வேண்டாம், சும்மா சொல்லுங்க. இல்ல இப்போ நான் ஒரு பிரச்சனை சொன்னேன்ல, அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ஓட் பண்ணுவேன். ஓகே. ஆனா அவங்க வந்து ஃபுல்லா எஃபெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்கன்னா கண்டிப்பா உள்ள வரலாம். இப்போ இப்படி இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் சீட்ஸ் அவங்களால வின் பண்ண முடியும். ஓவராலா அவங்களால அடிக்க முடியும். கொஞ்சம் வருஷம் ஆகும் உள்ள வர. ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்த படம் ஜனநாயகம் படம் ப்ளஸ் பராசக்தி படம் ரெண்டுமே வருது. ஏன்னா எந்த படமே வர நேரத்தில் பராசக்தி படம் வருது, நீ அதை எப்படி பாருங்க? பொலிட்டிக்கல் சைடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு மூவி தான்? பொலிட்டிக்கல் அங்க வரதே ஹிந்தி லாங்குவேஜ் வச்சு தானே வருது. பராசக்தியும் பொலிட்டிக்கலா தான் வரும். பொலிட்டிக்கலா அஃபெக்ட் வேணும்னே அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்கிரீனே வந்து 50-50 தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஆக்சுவலி தமிழ்நாட்டுல இது ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்குது. அதாவது இந்த பொலிட்டிக்ஸ் மாதிரி வச்சு ஃபேன் வார் கிரியேட் பண்ணி அதுல வந்து பாப்புலாரிட்டி அவங்க சம்பாதிப்பாங்க. இதனால வந்து மக்கள் தான் முட்டாளாகுறாங்க. மோஸ்ட்லி மக்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், சிவிக் சென்ஸ், மோஸ்ட்லி சிவிக் சென்ஸ் அது இருந்தாலே நம்ம நல்லா இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்போ வந்து இது வந்து பாலிடிக்ஸ் தான் கிடையாது, இது வந்து இது கிரியேட் பண்றாங்க. நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்தா நம்மள யாருமே முட்டாளாக்க முடியாது. ஓகே. நமக்கு ஒரு பேசிக்கான அந்த ஒரு எல்லா படமும் பார்க்கலாம், படமா பார்க்கணும், அவ்வளவுதான். படத்தை வந்து கொஞ்சம் இதா எடுத்துக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இதான்ட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது. நம்ம எப்படி ஓட்டு போடுவோம், அவங்க நமக்கு பண்றதை வச்சுதான் ஓட்டு போடுவோம். அவர் அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டா வருவார். ஓகே. பட் ஆனா இப்போ இது நீங்க சொல்றது ஓகே தான். பாலிடிக்ஸ் வரும்போது இப்ப இருக்க ஆட்சியில் இருக்கவங்களே ஒன்றும் சரியா பண்றது இல்லை. அப்படி இப்ப நீங்க சொல்றீங்களா, இது சிவகாமே ஆட்சியில இருக்கவங்களே வாயை கொடுக்கலையா? அவங்களுக்கு நிறைய இல்ல. விஜய்க்கு வந்து இப்போ அப்படி பார்த்தா நிறைய சான்ஸ் இருக்குது. அவர் வந்து கலைஞர் பீரியட்லயோ இல்ல அம்மா பீரியட்லயோ வந்திருந்தா அவரால் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்போ டிஎம்கே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய இதுலயுமே நேத்து நடந்ததுலயுமே ஃபெயிலியர். அவங்க எதுவுமே மேக்ஸிமம் அவங்க எந்த விஷயத்துலயுமே வாயை திறக்கல. அவங்க வாய்ந்த ஒரே விஷயம் கரூர் விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதுல மாட்டிக்கிட்டாங்க, கரூர்ல மாட்டிக்கிட்டாங்க, நடிக்க தேவை நடிச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு கொஞ்சம் இது போட்டா ஒரு ஈஸியா வரலாம். ஒரு எல்லா இதுக்குமே போட முடியாது, செலக்டிவா ஒவ்வொரு இதுக்கு போடுறாரு. ஓகே ஓகே. அதாவது எல்லாமே காமனா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணா வரலாம்ன்றீங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அவர் நிறைய இதுல ஸ்டாண்டே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே. அதே மாதிரி பிரஸ் அவங்க அட்டெண்ட் பண்ணிக்கணும். கரூர் இன்சிடென்ட் வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து ஒருவேளை பர்சனலா தான் இருந்தாலும் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு தெரியும்போது அவர் அந்த இடத்த அட்டெண்ட் பண்ணிருக்கணும்ல. அந்த இடத்த அவங்க போயிடக்கூடாது. பிரஸ் அட்லீஸ்ட் இது பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுல போய் பார்த்துருக்கணும். அவங்கள வந்து வேற எங்கேயும் கூப்பிட்டதுக்கு பதிலா அவங்க வீட்டுல போய் அவங்க சொல்லினா கொஞ்சம் ஆறுதலா. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நடந்த இஷ்யூ தான் அந்த ஏரியா சரியானா அவருக்கு வந்து பயங்கர ஒரு புரோட்டோகால் இருந்துச்சுல. கேட்டாங்கல்ல, அவரு ஸ்பீடா போறாரு. ஒரு 2 கொஸ்டினுக்கு பாக்குறேன், வீட்டுக்கு போய் பாக்குறேன், ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. தலவை பண்ணுவா நாங்களுமே யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். நின்பாருன்னா அது பண்ணுறேன். ஓகே ஓகே சரி ஓகே. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்றாரு. சப்போஸ் இதுக்கப்புறம் படம் நடிப்பார் நினைக்கலாம், நடிக்க மாட்டார் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, நாங்க என்ன சொல்றோம் உங்களுக்கு புரியுதா? நாங்க வந்து சினிமா இது கிடையாது, ஃபுல்லா பாலிடிக்ஸா? ஃபுல்லா பாலிடிக்ஸா? அதனால நான் பொலிட்டிக்கலா பேச. சரி ஓகே. உங்க நேம் ப்ரோ? அர்ஷத் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ தளபதியோட படம் 2026ல ஜனவரி 9ல வருது. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்றாரு. உங்களோட ஒப்பீனியன் அதை பத்தி? நடிக்க மாட்டாருன்னா
மக்களுக்காக இன்னொரு சான்ஸ் கொடுத்து ஃபேன்ஸுக்காக ஒரு படம், இன்னொரு படம் லியோ டூக்கு தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு போனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களோட தளபதி படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? ரொம்ப பிடிச்ச படம் கில்லி ப்ரோ. கில்லி, சச்சின், ஓகே ஓகே லியோ எல்லாம் படமும் ரொம்ப நல்லா பிடிக்கும் ப்ரோ. ஓகே. நீ தளபதி ஃபேனா? ஆமாம் ப்ரோ. எந்த படத்துல நீ தளபதி ஃபேனா? நீங்க இந்த படத்துக்கு அப்புறம் தான் தளபதி ரொம்ப பிடிக்காது இந்த படம். மின்சார கண்ணு படத்துல இருந்து ப்ரோ. மின்சார கண்ணு. மின்சார கண்ணுல மின்சார கண்ணா? மின்சார கண்ணு. மின்சார கண்ணாவா மின்சார கனவா? மின்சார கண்ணா. மின்சார கண்ணா அதுல இருந்து ப்ரோ. ஓகே. அந்த படத்துல ஒரு பேர் என்ன? சரி தெரியல ப்ரோ. உங்களுக்கு தளபதி பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே ப்ரோ. இப்போ அவரோட படம் January 9 பொங்கலுக்கு வருது. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்ட்டாரு. சரி. ஸோ அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு படம் நடிப்பார். கண்டிப்பாக நடிப்பாருன்றீங்க. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? ஏன்னா அவர் தான் நடிக்க மாட்டேன் நடந்து லாஸ்ட் அந்த ஆடியோ லான்ச்லேயே இதான் லாஸ்ட் ஆடியோ லான்ச் மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு தடவை ரஜினிகாந்த் தான் இல்லை கமல்ஹாசன் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அரசியல் வரதுக்கு முன்னாடி. ஓகே. அவங்க இப்போ நடிக்கலையா என்ன? இல்லை அவங்க வேற, பட் இவர் தான் இந்த படத்துக்கு இதுக்கப்புறம் இந்த படமே எனக்கு எல்லா எந்த இதுலேயும் சைனும் போடல, எதுவுமே இது பண்ணல. அப்படி இருக்கும்போது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். 26ல ஒரு எலெக்ஷனில் வருவாரா மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வர இப்போ என்னதான் நான் அரசியல் வந்தாலுமே படம் நடிப்பாருன்றீங்க? ஆமாம், படம் நடிப்பார். ஏன்னா அது அவருடைய இது என்ன சொல்றது, அவருடைய கனவு, அவருடைய பேஷனு, இதெல்லாமே நடிப்பு தான். ஓகே. அப்போதைக்கு அதை விட மாட்டார். எப்படியும் நடிப்பா எல்லாமே கொடுத்துச்சு, அதனால விட மாட்டாருன்றீங்க. அப்படி அவர் அரசியலில் வந்துட்டாருன்னா அடுத்த சிஎம் அவர் வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி வரலைன்னா கண்டிப்பாக நடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. இப்போ இது வரைக்கும் இப்போ எல்லா ஃபெஸ்டிவல்னாலுமே தளபதி படம் இல்லாமல் இருக்காது. இதுக்கப்புறம் எந்த ஃபெஸ்டிவல்லையுமே தளபதி படமே வராதுன்னும் போது உங்களோட எப்படி இது பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க தளபதி படம்லாம்? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவர் ஃபேன் கிடையாது. ஓகே. பட் அவர் படம் நல்ல படம் இருந்தால் ஃபர்ஸ்ட் டே கூட பார்த்த படங்கள் இருக்கு. எந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க? போக்ரி பார்த்துருக்குறேன், கில்லி பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி நிறைய. உங்களுக்கு தளபதி படத்துல பிடிச்ச படம்னா என்ன படம் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது இந்த ஒரு காலகட்டத்தில் கில்லி ரொம்ப பிடிக்கும். கில்லி ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில்? ரீசெண்டாக வந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால சொல்கிறேன் பிடிச்சதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ தளபதி படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிச்சா நல்லா இருக்கும். ஆனால் ரசிகர் எதிர்பார்க்கறது. ஓ. ஆனால் நடிச்சா நல்லா இருக்கும். நீங்கள் விஜய் ஃபேன் தானா? இல்லை அஜித் ஃபேன். அஜித் ஃபேனா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் ஒரு படமே வராதுன்றாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன்ல, வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க. நல்லா ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நடிச்சா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ 2026 எலெக்ஷனில் வருவார்னு நினைக்கிறீங்களா மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் புரியல. 2026 எலெக்ஷனில் அவர் அரசியல் வருவார்னு நினைக்கலாம் மாட்டார்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் மாற்று அரசியல் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. இப்போ தளபதி நடிச்சதில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? தளபதி சிவகாசி எல்லாம் பிடிச்சிருக்கோம். சிவகாசி படம். ஓகே. நாங்கள் இப்போ உங்களுக்கு பிடிக்காத படம் எந்த படம் சொல்லுவீங்க? தளபதி படம் புலி கொஞ்சம் ஒளி படம். ஓகே ஓகே ஓகே. இப்போ பொங்கலுக்கு தளபதி படம் வருது. இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன்றார்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. நான் ஃபேன்லாம் இல்லை. ஓகே. இந்த பொலிட்டிக்கலில் அந்த லைனில் போனதுனால அவர் நடிக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. நல்லா செய்வார்னு நினைக்கிறோம். அப்படி நம்புவோம் எல்லாருமே. ஓகே ஓகே. வந்து சிஎம் ஆகுறத விட சினிமாவில் போனால் நல்லா இருக்கும்னு. அப்படி ஆனால் படம் நடிக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ சிஎம் ஆனாலே பெட்டர். ஓகே. உங்களுக்கு தளபதி பிடிக்குமா? நான் தளபதி ஒரு பெரிய ஃபேன். அப்படியா? அப்போ ஆடியோ லான்ச் லாஸ்ட்டாக அழுகிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதை பார்த்தீங்களா? யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கவும் எப்படி இருந்துச்சு? மைண்ட் செட் பார்க்க தளபதி அழுகிறாரே அப்படின்ற மாதிரி நானே அழுகி அதை பார்க்கும்போது அழுதுட்டீங்களா? ஓகே. அவர் ஆடியோ நான் பேசினா கேட்டிங்களா? அதுக்கப்புறம் ஏதோ 30 வருஷம் படம் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன், அப்படியே அரசியல் போகிறேன் அப்படின்றாருல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அவங்களோட சைல்ட்ஸ் வந்து நடித்தா நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து தளபதியோட மெமரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. தளபதி படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம்? எனக்கு பீஸ்டா. பழைய படங்கள் ஏதாவது படம் பார்த்தீங்கன்னா நீ எந்த படம் தளபதி ஃபேனா? நீங்கள்? நான் வந்து கில்லி படத்துல தான் ஃபேன் ஆனீங்களா? தளபதி படத்துல எந்த படம் பிடிக்காத படம்னு சொல்லுவீங்க? எதுவுமே இல்லை. தளபதினாலே பிடிக்கும். ஆமாம். ஓகே. 26ல ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணுவார்னு நினைக்கலாம் மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மாக தளபதி தான். கன்ஃபார்ம் தளபதி. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க?
ஏன்னா தளபதியோட ஃபேன் இங்க வேர்ல்டு இல்லாமலே இல்ல, மலேசியாக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஓகே, அந்த ஆடியோ லான்ச் ஃபுல்லா பாத்தீங்களா? இல்ல, ஹாஃபா கட் ஆயிதான். ஓகே ஓகே. நான் இப்போ எல்லா வருஷமே தளபதி படம் இல்லாம எந்த ஃபெஸ்டிவலுமே இருக்காது. இதுக்கப்புறம் வர வருஷங்கள்ல தளபதி படம் நடிக்க மாட்டேன்ட்டாரு. லாஸ்ட் படம் ஜனநாயகன். இந்த படத்தோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? அது வந்து எல்லா படத்தோட அந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எவ்வளோ பயங்கரமாக நம்ம தமிழ்நாடே மிஞ்சி அவ்வளோ ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அதே நம்ம தமிழ்நாடு வச்சிருந்தா கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, அவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல். ஆனால் அந்த இடத்துல சூப்பராக பண்ணி அசல சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி படமும் ரொம்ப ஹிட் ஆகும். 26ல் கண்டிப்பாக நம்ம தளபதி அண்ணனை முதலமைச்சராக பார்க்கலான்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம். நீங்கள் விஜய் ஃபேனா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் ரசிகர். ஓகே. தலைவர் என்னாச்சு இப்போ விஜய் ரசிகராக மாறிட்டேன். ஓகே, எந்த படத்துல தான் உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தளபதியை? அது நிறைய படம் இருக்குங்க. துலாம், பிரியமுடனு, அப்புறம் எல்லா படமே இப்போ ஹிட்டு தான். வசீகராலேருந்து. தளபதி படத்தை எந்த படம் பிடிக்காத படம்? இந்த படம் பிடிக்காத படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நல்லா இல்லை பண்ண மாதிரி பண்ணா இந்த படம் சொல்லுவீங்க? நானும் விஜய் எனக்கு புலி படம் வந்து புலி இல்ல, இந்த சிம்ரான் இது நடிச்சிருந்தாங்களே, ஒரே ஒரு படம் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன படம்? சரியா ஞாபகம் இல்லை. ஹீரோயின் யாரு? சிம்ரான் நடிச்சிருந்தாங்க. சிம்ரானா? பிரியமான தொழியா? பிரியமான, அதெல்லாம் என்ன ஒரு ஹிட்டான படம் அது இல்ல. சரி, இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றாருல, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? பரவாயில்ல, இருக்கிற படம் பார்த்தாவே அது ஒரு கெத்து தான். இப்போ சர்காருக்கு அந்த மாதிரி படம்லாம் எத்தனை முறை போட்டு பார்த்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்துன்னு இருக்கும். இந்த வசீகரா, யூத்து எல்லாம் பகவதி, அதெல்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் செலிக்காது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஓகேண்ணா, இப்ப அவர் படம் நடிக்கட்டுமா இல்ல அவர் அரசியல் போனதே சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நம்ம சொல்ல முடியாது. ரசிகருக்கு அவசரம் படமும் நடிக்கலாம், ஆனா ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் அரசியல் கொஞ்சம் மாறும். கன்ஃபார்ம் வருவார். வந்தா கண்டிப்பா நல்லது செய்வார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்லது செய்வார். சரி, இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்றாருல, உனக்கு அவர் படம் நடிக்கணுமா இல்ல படம் நடிக்க கூடாதா? நடிக்கணுமா? ஆனா அவர் நடிக்க மாட்டேன்றாரு, என்ன பண்ணலாம்? தெரியல. பேசுமாறு போய் அப்ப பார்த்து சொல்ல, அதை பார்த்துட்டு சார் விஜய் சார் படம் நடிங்க சார்னு சொல்ல, அவர் நடிப்பாரு. அங்க பார்த்து சொல்லு. சொல்லு சும்மா. ஏன் ஆனாமா? சரி, அங்க பார்த்து ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொல்லு. அங்க பார்த்து சொல்லு.